விஜய் வந்து நிவீனை சந்திச்சு இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு நிவீன் அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் சார் இப்படிலாம் பண்ணீங்க? எதுக்கு சார் காவேரி திட்டினீங்க? அவள் எந்த தப்பு பண்ணலையே, அவள் வந்து நல்லது தானே உங்கள் குடும்பத்துக்கு செஞ்சிருக்கா, இப்படி பண்ணுறீங்களே, உங்களுக்கு தெரியும்ல பசுபதி பற்றி அப்படி சொல்கிறேன், எனக்கு புரியுது, இருந்தாலும் வேறு என்ன பண்ண சொல்கிற, காவேரி வந்து யார்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டா அப்படின்னோடனே, அப்போ கூட நீங்கள் திட்டது தப்பு சார், காவேரி பற்றி உங்களுக்கு ஒன்றுமே புரியல சார், காவேரி பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு புரியுது, அதெல்லாம் போட்டோம், காவேரி இப்போ தேடி ஆகணும், புரியுதா, இல்லைன்னா வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடும், காவேரி எங்கே இருப்பான்னு உங்களுக்கு எதாவது கெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து காவேரி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, காவேரி கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் போயிருப்பா, சரி இந்த ஊரில் அவளுக்கு யாராவது ஃப்ரெண்டு இருக்காங்களா அப்படின்னோடனே, ஆமாம் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவளை அட்ரஸ் தரேன், சரி நம்மளே போய் பார்க்கலான்றாங்க. இல்லை நானே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சரி அந்த அட்ரஸ் மட்டும் கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிறாரு. இங்கே பாருங்கள் சார், காவேரி கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் சார், காவேரி நானும் போய் தேடுறேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா, எங்கள் வீட்டிலே யாருக்கும் தெரியாது, தாத்தாவை தர, அதனால் நீங்கள் யார்கிட்டே சொல்லாதீங்க, காவேரி வீட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், கண்டிப்பாக சீக்கிரமாகவே காவேரி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு போகிறாரு. நிவின் வந்து மனசு கஷ்டப்பட்டு காவேரி நினச்சி யோசிச்சுட்டு இருக்காரு. அது வந்து விஜய் வந்து காவேரியோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு பார்க்குறாரு. சார் இல்லை சார், காவேரி இங்கே வரவே வரல அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரி காவேரி வேறு எங்காவது போயிருக்க உங்களுக்கு தெரியுமா, சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சார் கண்டிப்பாக கொடைக்கானல் தான் சார் போயிருப்பா, அங்கே தான் சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக அங்கே தான் போயிருப்பா அப்படின்னோடனே யோசிக்கிற, கொடைக்கானலா இப்போ திடீர்னு போயிருப்பாளா, கண்டிப்பாக போயிருப்பா சார் காவேரி அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய் யோசிச்சு பார்க்குறாரு, ஆமாம் கொடைக்கானலில் தான் உங்கள் வீடு இருக்குது, அவங்க அப்பா கிட்ட போய் தான் எல்லாத்தையும் சொல்வேன் நான் சொன்னால அப்படி சொல்லிட்டு கொடைக்கானல் போக தயாராகிறாரு நம்ம விஜய். அடுத்து வந்து விஜய் வந்து வண்டி வரும் ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு இடத்துல ரொம்ப கும்பலாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரு பொண்ணுங்க, பாவம் அந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து விஜய் பயங்கரமாக கதறி ஒருவேளை காவேரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுகிறாரு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறாரு. பார்த்தா வந்து காவேரி இல்லை, வேறு யாரோ ஒருத்தவங்களுக்கு அடிபட்டிருக்கு. அதை பார்த்து விஜய்க்கு அப்போ தான் மூச்சே வருது. காவேரி நினச்சிட்டு பயந்து போயிட்டேனே, கண்டிப்பாக காவேரிக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அழுதுகிட்டே வந்து காரை ட்ரை பண்ணுறாரு. அஜய் அவங்க அப்பா வந்து பசுபதி பார்க்குறாங்க. பசுபதி வந்து உட்காராரு. பசுபதி சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து சீக்கிரமாகவே வந்து கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க ரெண்டு பேரும். எப்படிங்க உடனே கல்யாணத்தை நடத்த முடியும், நடத்தி தான் ஆகணும், நிச்சயம் அப்படின்னு நின்று போச்சு, அதுக்காக கல்யாணத்தை நடத்தி ஆகணும் உடனே, அப்போ தான் வந்து அந்த காவேரிக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும், உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசுங்க, கல்யாணத்தை உடனே நடத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எப்படிங்க பேசுறது, பேசி தாங்க ஆகணும், உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் காவேரி செய்கிறது பிடிக்கலன்னு சொன்னீங்களா, ஆமாம் அப்போ வீட்டில் பேசுங்க, சீக்கிரமாக வந்து கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியாதுங்க, எப்படியாவது வந்து என் பொண்ணோட கல்யாணம் நடந்தே ஆகணும், அதுவும் வந்து உடனே நடந்தாகணும் அப்படின்றாரு. சரிங்க உங்கள் விருப்பப்படியே செஞ்சிடலாம் சம்மந்தி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு வந்து சொல்கிறாரு. சரி அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் நான் பண்ணுறேன், அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து வீட்டில் பேசி பண்ணிவிடுங்க, புரியுதா, வீட்டில் வந்து எல்லாரும் கிட்ட சொல்லிவிடுங்க அப்படி சொல்கிறாரு. சரிங்க ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. வந்து இங்கே தாத்தா என்ன பண்ணுறாரு, நேராக வந்து நம்ம காவேரி வீட்டுக்கு போகிறாரு. காவேரி வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி காவேரி இங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எப்படி இங்கே வருவா, எப்பவுமே அங்கே தானே இருப்பா, இங்கே வந்தாலும் வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கங்காவுக்கு வரமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா அதிர்ச்சி அடையாரு. என்ன அங்கே இல்லையா, காவேரி எங்கே போயிட்டா அப்படின்னோடனே, இல்லை எங்கேயாவது பக்கத்தில் கோவிலுக்கு எதாவது போயிருப்பாமா, காலை சொல்லலை அதனால தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, இப்போ வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஐயோ காவேரி இங்கேயும் வரலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தவிக்கிறாரு. உடனே வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாரு. விஜய் காவேரி கிடைச்சாலா, இல்லை தாத்தா கிடைக்கல, அவர் கொடைக்கானல் தான் போயிருப்பான்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு விஜய் என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் நான் அதை நான் கேட்கவே மாட்டேன், புரியுதா, நீ வந்தால் காவேரியோடு தான் வரணும், காவேரி இல்லாமல் நீ வீட்டுக்கு வரவே கூடாது, காவேரியை கண்டுபிடிச்சிருப்பா புரியுதா அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா கண்டிப்பாக நான் காவேரியோடு தான் வருவேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது புரியுதா, சரிங்க தாத்தான்றாரு. இதன் முடியுது.